சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். சிவா சிந்துவை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சிந்து வந்து இப்போ ஊர் பஞ்சாயத்துக்காரங்க அவங்க ஊரை விட்டு விலக்கி வச்சதுனால சிந்து வந்து அப்படியே எல்லா தெருவுலையும் நடந்துகிட்டு இருக்காங்க. தண்ணி வேணும், பசிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடமா போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சண்டை போட்டு சிந்துவை அமுச்சு விட்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க, அதனால நீங்கள் தயவு செஞ்சு ஊரை விட்டு வெளியில் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிந்து அப்படியே நடந்து ஊருக்கு வெளியில் இருக்க ஒரு குளத்துக்கிட்ட போய் உட்காந்து ரொம்ப எல்லா விஷயத்தையும் நினச்சி அழுது எமோஷனலாக அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தேவராஜனும் சினேகாவும் அங்கே வந்து சிந்துக்கிட்ட பக்கமாக வழக்கம் போல் பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு, உன்னை நான் எப்படி கதற இந்த மாதிரி வந்து பிரிக்கிறேன் பாரு, அப்படி பண்ணுறேன் பாரு, இப்படி பண்ணுற பாருன்னு சொல்லி வீரவசனம் பேசி ரொம்ப நேரம் இரிட்டேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. என்னமோ தெரில, பார்த்தாவே பெரிய எரிச்சலாக தான் வருது. தேவராஜனும் சினேகாவும் பேசிட்டு போனதுக்கப்புறம் சிந்து அப்படியே கவலையாக உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தோம்னா ஒரு வழியாக சிவா தேடிக்கிட்டு வந்துடுறாரு. சிவா வந்து சிந்துக்கிட்ட ரொம்ப எமோஷனலாக ரொம்ப நேரம் பேசுகிறாரு. ஆனால் சிந்து வந்து ரொம்ப பாயிண்ட் அவுட்டாக கரெக்டாக பேசுகிறாங்க. பஞ்சாயத்தில் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ ஒரு வார்த்தை நான் இப்போ வந்து சிந்துவை என்னோட மனைவியாக ஏற்றுக்கிட்டேன், இவ்வளோ நாள் அப்படி இருந்தாலும் இப்போ என்னோட மனைவியாக நான் ஏற்றுக்கிட்டேன், நீ சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதே, நீ சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சிவா வந்து உன்னை நான் பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீடு எடுத்து கொடுக்குறேன், ஹாஸ்டலில் தங்க வைக்கிறேன், அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சிந்து இருந்துக்கிட்டு உன்னோட தாலி என் கழுத்தில் இருக்குது, எப்படி இருந்தாலும் நான் உன் வீட்டுக்கு வருவேன், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னை என்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவும் வழக்கமாக பேசுகிற அந்த டைலாக் எல்லாம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் அதை பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து உன்னோட மனைவியாக வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி அன்னபூர்ணி அத்தைக்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாவை அங்கேருந்து அமுச்சு விட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே ரொம்ப எமோஷனலாக பார்த்துக்கிறாங்க. சிவாவும் அப்படியே ரொம்ப கஷ்டத்தோட கிளம்பி போயிடுறாரு. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி வழக்கம் போல் அவங்களும் பக்கமாக டைலாக் பேசுகிறாங்க. சிந்து இப்படிலாம் ஏமாற்றிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நான் சிவாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன், சிவாவை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆறுமுகம் தான் பாவம் கவலைப்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவி சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தாண்ட பக்கத்து ஐசு உட்காந்துருக்காங்க. இப்போ எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மகா வந்து வக்கீல்லாம் கூப்பிட்டு வராங்க. இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் டிவைஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்கல்ல, அதே வக்கீல் தான் இங்கேயும் வராங்க. அவங்க வந்து டிவைஸ் வாங்கி கொடுக்கறதுல ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவைஸ் வாங்கி கொடுத்துடலாம், அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. அவங்க அந்த வக்கீலை கூப்பிட்டு கிளம்புனதுக்கப்புறம் சிந்துக்கு ஆதரவாக எந்த ஒரு வக்கீலும் வந்து வாதாடக்கூடாது, அந்த வேலையை பார்த்துக்க மகா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கும்பு சீவி விடுறாங்க. அதை அன்னபூர்ணி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ மகா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அதான வேலையே, அதனால் பார்த்துக்கிறாங்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்தோம்னா அங்கே கோர்ட்டு வாசலை காட்டுறாங்க. அங்கே எல்லா வக்கீலும் இருக்காங்க. எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறதுனால இப்போ சிந்து போய் எந்த வக்கீல்கிட்ட கேட்டாலும் யாருமே வாதாட முடியாது. ஏன்னா வக்கீல்களுடைய தலைவர் இருக்கார் தேவராஜன், அவர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சிந்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. சிந்து அந்த கோர்ட் வாசலில் இருந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ மகா வந்து அதே நேரத்தில் தேவராஜன், அதே நேரத்தில் சினகா, அதுக்கப்புறம் எசக்கி இவங்கெல்லாம் போய் சிந்துக்கிட்ட வந்து பக்கமாக டைலாக் பேசி உன்னை நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், உனக்கு யாரும் வக்கீல் வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே அதோட இன்றைக்கான எபிசோட்டை ரொம்ப எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. நாளைக்கான ப்ரோமோ ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ரோமோ தான். இப்போ சிந்து சம்மந்தமாக பேசி தீர்ப்பு சொல்ல போகிற நேரத்தில் உள்ளே பார்த்தோம்னா மாசாக என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம அம்பிகா மேடம் வந்து இப்போ சிந்துக்காக வாதாடுறதுக்காக வக்கீலாக வராங்க. அதை பார்த்து எல்லாரும் இப்போ ஒரு மாதிரி, ஆனால் சிவா வந்து அழுதுகிட்டு தான் இருக்கார். ஒரு அதிர்ச்சியான ஒரு மூமெண்ட்டை கொடுக்குறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் டர்னிங் பாயிண்ட் வருது, எப்படி என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.